ஒரு காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அனைவரும் அமிர்தம் என்ற ஒன்றை தேடி சென்றனர். அந்த அமிர்தம் ஒருவனை ஒரு அழியாத இளமையான சக்தி வாய்ந்த மனிதனாக மாற்றும். ஆனால் அது பார்க்கடலின் அடியில் மறைந்திருந்தது. அதை எடுக்க அவர்கள் கடலையே ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினர். மலை ஒன்றை கம்பி போல வைத்து ஒரு பெரிய பாம்பை கயிறாக பயன்படுத்தி கடலை கடையத் தொடங்கினர். கடையத் தொடங்கியவுடன் பல்வேறு அதிசயமான பொருட்கள் கடலிலிருந்து வெளிப்பட்டன. கங்கா, அற்புத ஆபரணங்கள், சிறப்பு விலங்குகள். ஆனால் ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தது. கடலிலிருந்து காலகூட விஷம் எனும் ஒரு பயங்கரமான நீல நிற நஞ்சு வெளிப்பட்டது. அது எங்கு இருந்தாலும் அங்கே அழிவே ஏற்படுத்தும் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லோரும் பயந்து திகைத்தனர். தேவர்கள், அசுரர்கள் யாராலும் அதை பிடிக்க முடியவில்லை. அப்போதே அனைவரும் மகாதேவனாகிய சிவனை நினைத்து ஓம் நம சிவாய என பிரார்த்தனை செய்தனர். கருணை மிகுந்த சிவன் உடனே வந்தார். நான் இதை உட்கொண்டு உலகை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அந்த விஷத்தை தனது கழுத்தில் மட்டும் வைத்துக்கொண்டார். அவர் அதை விழுங்கவில்லை, வெளிக்கைவும் செய்யவில்லை. அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. இதனால்தான் சிவபெருமான் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். அந்த நாள் உலகம் மறுபடியும் பாதுகாப்பாக ஆனது. மகிழ்ச்சியான தேவர்கள், மனிதர்கள் அனைவரும் அந்த நாளை சிவராத்திரி என்று கொண்டாடத் தொடங்கினர். அதனால்தான் இந்த நாளில் நாம் சிவனை நினைத்து விரதம் இருந்து ஓம் நமசிவாய என பக்தியுடன் சொன்னால் பாவங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.